பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நல்லதொரு அழகான நாளிலுமாய் மறுபடியுமாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வருடத்தின் நடுப்பகுதிக்குள்ள நாங்க பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டே இருக்குதுங்க. எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிறதான திட்டம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய போகிறதான திட்டத்திற்கான நாட்களும் அப்படியே பயணிச்சு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வேலையை நாங்க செய்யாமலே காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். இந்த வருடம் எப்படி தொடங்குனுச்சுன்னே தெரியல. ஆனா இந்த வருடம் முடிய போகுது. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோமா அப்படி என்று பின்னோக்கி திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக, அவருடைய அறுவடையை செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப ஆகையினாலே ஆண்டவருடைய வேலையை செய்ய இன்னைக்கு எத்தனை பேருங்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டே இருக்கிறது. கடைசி நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறப்ப, என்னுடைய வேலையை நான் உனக்கு கொடுத்தேனே, நீ அந்த வேலையை செய்து முடித்தியான்னு கேட்டா என்னங்க நாங்க பதில் சொல்ல போகிறோம்? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய வேலையை செய்யும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் எங்களுடைய தாயின் கருவிலே எங்களை தொட்டு எங்களை அபிஷேகம் பண்ணி முடிந்தாயிட்டு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு வேலை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை என்னதான், நான் ஏன் அந்த வேலையை எப்படி செய்யறது, ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிறதான அழைப்பை நான் எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அநேக கலக்கம் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களை, அநேக வார்த்தையினூடாக கர்த்தர் உங்களோட பேசி இருக்கலாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நோக்கி பார்ப்பீங்களா, அது அநேகருக்கு நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, அநேகருடைய விடுதலைக்காக ஜெபிச்சிருப்பீங்க, அநேகருக்கு நோய்களுக்காக ஜெபிச்சிருப்பீங்க, அவங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலையை நீங்க அவதானிச்சிருப்பீங்க. அவங்க உங்கள்ட்ட இடத்துல வந்து சாட்சியா சொல்லியிருப்பாங்க, நீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க எனக்காய் ஜெபிச்சீங்க, ஆண்டவர் என்ற வாழ்க்கையில இப்படியாய் செய்தார்னு சொல்லி. அநேகரோட நீங்க கதைக்கிற பொழுது அவங்களோட குடும்பத்திலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைச்சிருக்குங்க. அதுதாங்க ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறதான அழைப்பு, அதுதாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான ஊழியம். அப்படியான ஊழியத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி ஊழியம் செய்யறது, நான் எப்படி ஊழியத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாங்க யோனாவை குறித்து நாங்க பார்ப்போமா இருந்தா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வேலையை மறந்து அவர் கீழ்த்தட்டுல போய் தூங்கி கொண்டிருக்கிறாரு. அப்போ கீழ்த்தட்டுல தூங்கி கொண்டிருந்தவரை தேவன் தேடி போனார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்து மறுத்து என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நான் மரிச்சு போயிடுறேன்னு சொல்லி அவரை தூக்கி கடல்ல போட்டாலும் ஆண்டவர் மீனை கொண்டு மீட்டார். ஹல்லேலூயா. அந்த மீனை கொண்டு கர்த்தர் மீட்டு வெளியிலே கொண்டு வந்தார். மீனின் வயிற்றிலே கர்த்தரிடத்திலே அவர் மன்னிப்பு கேட்டார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள்ள அநேக உபத்திரவங்கள், ஆண்டவர் என்னைக்கு உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சாரோ, ஆண்டவர் என்னைக்கு அவருடைய வேலையை செய்யும்படியாக உங்களை ஏற்படுத்தினாரோ, அன்றைக்கே உங்களுக்கு உபத்திரவமும் சில வேளை கடந்து வரலாம், உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம். எனக்கு அன்பான சகோதரனே, இன்றைய நாள்ல உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் அவருடைய திட்டத்தை என் மீது வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய அழைப்பு எனக்குள்ள இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டும், அப்படி என்றைக்கு புரிந்து கொண்டு கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக என்னுடைய கால்களை எடுத்து முன்னால் வைத்தேனோ, அன்றைய நாள்ல இருந்து சத்துருவானவன் என்ற வாழ்க்கையில அநேக காரியங்களை தடையாக கொண்டு வருவதற்கு வெளிக்கிட்டான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவருடைய வேலைகளை செய்ய போறப்ப உங்களுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தடைகள் வரலாம். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களோட வாழ்க்கையில அநேக நிந்தைகள் போராட்டங்கள் வரலாங்க. எந்த வாழ்க்கையில் அநேக நிந்தைகள் போராட்டங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ள நான் கடந்து போகிற பொழுது நான் ஒன்றை மாற்றம் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்ன தெரியுங்களா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வேலைக்காக உங்களை அவர் அழைச்சிருக்கிறாரா இருந்தா, உங்களுக்கு எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுத்து அவருடைய பாதையிலே உங்களை நடத்தி செல்ல கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வேலையை செய்யறதை விட எங்களுக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்குது? அவருடைய வேலை செய்கிறதுல தாங்க எங்களுக்கு பெரிதான சந்தோஷமே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு சமீபத்துல
சமீபம் என்று சொன்னா, எனக்கு கடந்த காலங்கள்ல நான் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு சகோதரன் சொன்னாரு, "வானத்து பறவைகளை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அதை போஷிக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை போஷிப்பார்" அப்படி என்று சொன்னாருங்க. நீங்க கர்த்தருடைய வேலையை செய்வீங்களா இருந்தா, உங்களுடைய வேலையை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி விசுவசிக்கிறவங்க மாத்திரம் உங்க தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கங்க. ஆமாங்க, இந்த வாழ்க்கையில அநேக காரியங்களை இப்படியாய் நான் கர்த்தருடைய வேலைக்காய் நான் ஓடி சென்றிருந்த பொழுது, என்னுடைய வேலைகள் அநேகமா இருந்தால் தொழில் செய்கிற இடங்களிலும் கூட அநேக காரியங்கள் அநேக வேலைகள்ல இருந்தது. நான் போயிட்டு அந்த வேலையை யாரு செய்வா அப்படிங்கிற அநேக சூழ்நிலைகள் எனக்குள்ள இருந்துச்சுங்க. ஆனாலும் கர்த்தருடைய வேலையை நான் செய்கிற பொழுது என்னுடைய வேலையை கர்த்தர் செய்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் அவதானித்து பார்த்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவர் நல்லவருங்க. அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ஒரு நாள் நீங்க நினைக்கலாம், இந்த ஊழிய பாதைக்குள்ள போய் கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரை வச்சிருக்கிற அழைப்பு எனக்குள்ள தெரியல, எப்படி பயணிக்கணும்னு தெரியல, ஒருவேளை நான் விழுந்து போயிருவானோ, ஒருவேளை என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் உங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, உங்களை மகிமையிலே கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த நாளுமாய் கூட இந்த வருடம் பாருங்க எப்படி எவ்வளவு சுருக்கா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, அதை போல கர்த்தருடைய வருகை முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் வரணும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதை நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நான் ரொம்பவும் ஆசைப்படுகிற ஒரு விஷயம் கர்த்தருடைய வருகை. ஹல்லேலூயா. அப்ப அந்த வருகைக்கான ஆயத்தத்தை செய்யும்படியாக தான் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப நாங்க விழித்திருந்து ஜெபிக்கிறதிலையும் இன்னைக்கு அநேகர் பாவத்துல போய் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து அறியாமல் அநேகர் இன்னைக்கு விழுந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படியான ஜனங்களை மீட்டு கர்த்தரிடத்திலே கொண்டு வருவது எங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிறது. ஆமென். அப்ப யோனாவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் ஊழியத்தை மறுத்து கீழ்த்தட்டிலே போய் தூங்கினாலும், அவரை கடலுக்குள்ள தூக்கி போட்டாலும், அவரை மீட்டு கொண்டு வந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ஒருவேளை நீங்க ஊழியமே தேவல நீங்க ஒதுங்கி போனாலும், உங்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவார். ஆமென். உங்களை மறுபடியுமாய் கொண்டு வருவார். உங்களை கொண்டுதாங்க ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். உங்களை கொண்டுதாங்க அற்புதமான காரியம் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? இந்த நாளிலுமாய் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறதான அந்த அழைப்பை நீங்க புரிஞ்சு கொள்வீங்களா இருந்தா, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிதான காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு உங்கள் பிரதேசத்துல அல்லது உங்களுடைய தேசத்துல ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். விசுவசிக்கிறீங்களா? அப்படி விசுவசிப்பீங்களா இருந்தா ஆமென் சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த நாள்ல, இந்த மாதம் முழுதுமாய், இந்த வருடம் முழுதுமாய் கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். விசுவசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையோட இருங்க, ஜெபத்தோட இருங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற ஊழியம் என்னப்பா, அந்த ஊழியத்தை எனக்கு கொடுங்க, அதை நான் செய்யறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா இருந்தா, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயமான அற்புதமான காரியத்தை செய்வார். அதை உங்கள் சுற்றி உள்ள யாவரும் காண்பார்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.